ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மொக்க சமையல். ஈவினிங் டைமில் நமக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தால் டீ கூட சாப்பிட ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நம்ம வந்துட்டு மொறுன்னு கிறிஸ்பியான ராகி பக்கோடா, அதாவது முருங்கைக்கீரை ராகி பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராகி மாவு, அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மிளகாய்த்தூள் வேண்டாம், மிளகாய் ஆட் பண்ணுறதுனாலும் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா வெங்காயம், சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி, பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி, நல்லா கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. அடுத்தது பூண்டு சின்னதாக நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பூண்டு வெங்காயம் நிறையா சேர்த்திட்டா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக. அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் இந்த மாதிரி நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக முருங்கைக்கீரை நம்ம ஆட் பண்ண போகிறோம். முருங்கைக்கீரை ஆட் பண்ணும்போது இந்த ராகி பக்கோடாவோட டேஸ்ட்டே சூப்பராக வருங்க. உங்கள்கிட்ட முருங்கைக்கீரை இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். முருங்கைக்கீரை ஆட் பண்ணும்போது ஹெல்த்தியும் கூட. நமக்கு சளி இருந்தாலும் சளி பிரச்சனையெல்லாம் தீரும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். கடைசியாக கொஞ்சமாக ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த நமக்கு நல்லா பக்கோடா கிறிஸ்பியாக வரணும்னா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அந்த கொதிக்கிற எண்ணெயில் கொஞ்சமாக எடுத்து மாவுக்குள்ளே ஊற்றிட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும் பக்கோடா. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக எடுத்து எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிங்க. பாருங்கள், ரெண்டு சைடும் நல்லா பக்கோடா வெந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. இதை இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.